இன்று ஒரு தகவல். எங்கள் ஊரில் லூசு கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் நிஜமாவே லூசும் கிடையாது, அவர் பேர் கணேசனும் கிடையாது. அவர் ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படின்னா ஏதோ படித்து எல்லாம் தெரிஞ்சு எலக்ட்ரீஷியனாக வந்தவர் இல்லை. படிக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இந்த இதுகளில் விசேஷங்களில் லைட்டு கட்டுறது, சீரியல் லைட்டு கட்டுறது, சவுண்ட் பாக்ஸு கட்டுறது, அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் எலக்ட்ரீஷியன் ஆனவர். அவர் எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறதுனால வீட்டில் ஏதாவது சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா, ரேடியோ பாடலை, டிவி லைட் எடுக்கலை, மிக்சி ஓடலை, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவரை கூப்பிட்டு பார்க்க சொல்லுவாங்க. அவரும் வந்து பார்ப்பார். அவரால் முடிஞ்சிச்சுன்னா ரெடி பண்ணி கொடுப்பாரு. இல்லைன்னா என்னால் முடியாதுங்க, வேறு யார்ட்டையாவது பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுவார். அவர் எதையாவது ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு அவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லைங்க லூசு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவார். லூஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை அவருக்கு தெரிஞ்ச முறையில், ஏன்னா அவரும் சரியாக படிக்காதவர், அதனால் அவர் சொல்கிறார். அந்த பேரே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய பட்ட பேராக ஆகி போயிடுச்சுது. ஏன்னா அவரால் ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த லூசு கனெக்ஷன் தான். ஏன்னா வேற எதுவும் அவருக்கு தெரியாது, அவ்வளோ டெப்த்தாலாம் அவர் படித்தது கிடையாது. அப்புறமா வழியில் போகிறவங்க பார்க்குறாங்க, என்னப்பாண்ணா டிவி லைட் ஏரியல தான் நம்ம லூசு கனெக்ஷன் இருக்காரு, அவர் கொஞ்சம் பார்க்க சொல்லு அப்படி சொல்கிற அளவுக்கு அவருடைய பேர் வந்து ரொம்ப பிரபலமாகி போச்சு. அவருடைய பேர் என்னென்ன தெரியாத அளவுக்கு மாறி அவருடைய பேர் லூசு கணேசன் ஆயிடுச்சு. இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுடைய தாய் தந்தையர் வைக்கிற பேர் அப்படிங்கிறது ரொம்ப அழகழகான பேர்கள் இருக்கும். அறிவழகன், எழிலரசன், கோட்டீஸ்வரன், இப்படியெல்லாம் பேர் வைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு, மனுஷங்களுக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற பேர் ஒன்று இருக்கும் தெரியுமா? ரொம்ப அருமையான பேரெல்லாம் இருக்கும். நல்ல நல்ல பேரெல்லாம் சொல்லுவாங்க. சீடுமூஞ்சி, கோபிநாத் கேள்விப்பட்டுக்கிறோம், கோபி சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க முன் கோபி. இவர் வந்து சரியான, அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க, நல்ல நல்ல பேரா. மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்குற பேர். நல்ல கருமி, கஞ்ச கருமி, அவன் வந்து சரியான புறம்போக்கு, நல்ல 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 பேர்களாக இருக்கும். பெருதலை அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வச்ச பேர் இல்லாமல், அப்பா அம்மா வச்ச பேர் இல்லாமல் மக்கள் கொடுக்குற பேர் வந்து ரொம்ப நல்ல நல்ல பேர்களாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் நல்ல பேர்களாகவும் இருக்குது. நான் அது விளையாட்டுக்கு சொன்ன நல்ல பேர்கள்னு சொல்லிட்டு கெட்ட பேர்களாக சொல்லியிருக்கேன். ஆனால் நல்ல பேர்களும் கொடுப்பாங்க. அவர் நல்ல தயாள மனசு உள்ளவர், நல்ல மனுஷன்யா. அவர் ஜெம் ஆஃப் த பர்சன், நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க ஜெம் ஆஃப் த பர்சன் சொல்லிட்டு. மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு தமிழில் இருக்குது. கரெக்டு. அந்த தமிழ் வார்த்தையை தேடினா எனக்கு கிடைக்கல உடனடியாக. ஆக அது மாதிரி நமக்கு தாய் தந்தையர் சூட்டுற பேர் எதுவாக இருந்தாலும் மக்கள் நமக்கு கொடுக்குற பேர் அப்படிங்கிற பேர் வந்து அதுதான் வந்து பட்ட பெயர்னு பேர். அது மக்கள் கொடுக்குற பட்டம். அது அந்த பேரை வாங்கணும் அப்படிங்கிறது, நல்ல பேரை வாங்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எப்படி நல்ல பேரை வாங்குறது, எல்லார்கிட்டையும் நல்ல பேரை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போமே. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி கெட்ட பேர் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதுலேருந்து நல்ல பேரை எப்படி வாங்குறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கெட்ட பேர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ, என்ன நடந்துக்கிறோமோ, அடிக்கடி நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து பேராகுது. எங்கள் நார்மலாக எல்லா காலேஜஸ்லேயும் அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸுக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. எங்கள் இதில் ஒரு அருமையான ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் இருந்தார். அவ்வளோ அருமையாக பாடம் நடத்துவார். ஆனால் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, யாரும் கவனிக்கலை அப்படின்னா ஒரு முறை இல்லை 3 முறை சொல்லுவார், எரும மாடுன்னு. அப்புறமா கொஞ்ச நாளில் என்ன சொல்லுவாங்க பசங்கன்னா, யாரா நம்ம எரும மாட்டு வாத்தியார் வர்றார். ஸோ அதே மாதிரி
நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது, அவங்க நடந்துக்கிறது, இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு பட்டங்கள் தரப்படுகின்றன. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்றது அல்லது அது மாதிரி நடந்துக்கிறது, அது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய இடத்துல நம்மளால அது மாதிரி நடந்துக்க முடியாது. அதுக்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல மாதிரி நடிக்கலாம், தப்பு இல்லை. அது ஒருத்தர் சொல்லுவார், ஈசன்டி ரோலில் நாங்கள் வேலை செய்யும்போது நடராஜன் ஒரு சார் இருந்தார். அவர் சொல்லுவார், நீ நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லைடா, நல்லவன் மாதிரி நடி போகிறோன்ட்டு. அப்போது இன்னொருத்த கேட்டான், என்ன சார் பெரியவங்களா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு உபதேசம் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டின்னா மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க, அவன் ரொம்ப நல்லவனா தெரியுறான்னு சொல்லிட்டு. அதுக்காகவே என்ன பண்ணணும்னா, நீ வேற வழி இல்லாமல் நல்லவனா மாறி ஆகணும். நல்லவனா நடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லவனா மாறிடுவோம். இதுதான் இயற்கையான ஒரு உண்மை. இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லணும் அப்படின்னா, ஹேபிட், பழக்கம். பழக்கம் அப்படிங்கிறது சாதாரணமாக வர்றது ஒரு பழக்கம், இன்னொன்று ஏற்படுத்திக்கிற பழக்கம். இப்போ இந்த நடிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வித பழக்கம். அந்த பழக்கம் அப்படிங்கிறது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமும் சொல்கிறேன். அதாவது ஹேபிட், HABIT, ஹேபிட் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதில் ஹெச்சை ரிமூவ் பண்ணாலும் எ பிட் ரிமைன்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன பிட் அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம். அதில் ஏ ரிமூவ் பண்ணாலும் பிட் ரிமைன்ஸ், பிட் இருக்கு இன்னும். அதில் பிஏ ரிமூவ் பண்ணுறேன், தென் ஆல்சோ இட் ரிமைன்ஸ். ஸோ ஹேபிட் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு இதை சொன்னாங்க. ஹேபிட்டில் ஹெச் எடுத்துட்டிங்கனாலும் ஏ பிட் ரிமைன்ஸ், பி எடுத்துட்டிங்கனாலும், கடைசியில் பி எடுத்துட்டிங்கன்னா கூட இட் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நல்ல பழக்கங்களை வேண்டி விரும்பி செய்யலாம், வேண்டாமல் விரும்பாமலையும் ஆக்ஷன் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நல்லவங்க மாதிரி நடித்தா கூட கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம நல்லவங்களாக மாறிடுவோம். இதுக்கு இன்னொரு உதாரணமும் கூட சொல்லலாம். ராமாயணத்திலிருந்து சீதையை கவர்ந்துட்டு வர்றதுக்கு ராவணன் என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்களே ராவண வேஷம் போட்டு போய் வாமான்னு கூப்பிட்டா அந்த அம்மா வந்துட்டு போகுது அப்படின்ட்டு. நீ வேற அதையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், எப்போ ராவணா நான் வேஷம் போட்டனோ அப்போவே என் மனசுக்குள்ளார அடுத்தவன் பொண்டாட்டியை தவறாக நினைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துருச்சுது, அதனால் என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக என்ன விஷயம் அப்படின்னா, நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய விஷயங்கள், நம்ம வெளியில் காட்டக்கூடிய விஷயங்கள், நம்ம வெளியில் பேசக்கூடிய விஷயங்கள், இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதனால் கெட்ட விஷயங்கள் உள்ளக்குள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லவங்கள நடிக்க ஆரம்பித்தோம்னா கூட நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம எண்ணத்தை பார்க்குறோமோ அது நமக்கு சொந்தமாயிடும் கொஞ்ச நாளில். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். இப்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருப்பார். அவர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஸோ 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 அப்படின்னு சொல்லுவார். இந்த ஸோ அடிக்கடி உபயோகப்படுத்துவார். என்னாச்சு அவரை பற்றி பேசும்போது அந்த ஷோ இடையில சேர்ந்தது பாருங்க. அது என்னாச்சு அப்படின்னா, பசங்க கவுண்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு இத்தனை ஷோ சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு இத்தனை ஷோ சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பற்றி பேசுறதுனாலும் சரி, இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஷோ இல்லாமல் அந்த அவரை பற்றி பேசுகிற ஒரு சென்டென்ஸோ ஒரு பேராகிராஃபோ முடிவடையாது. அந்த அளவுக்கு ஷோ அதுக்குள்ளே வந்துடும். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, எந்த ஒரு மனுஷங்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஒரு கெட்ட ஒரு மனுஷன் இருக்கான், அவனை பற்றி பார்க்கும்போது அவன்கிட்ட ஏதோ கெட்ட விஷயங்கள் இருக்குது, ஓகே ரைட் விடு அப்படின்னு விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. அவன்கிட்ட கெட்டது இருக்குது, அவன்கிட்ட கெட்டது இருக்குது, அவன்கிட்ட கெட்டது இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் அந்த கெட்டது நம்மளவே ஆகிடும். ஒரு நல்லா நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறேனே. ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் ரொம்ப நல்ல சாந்தமான மனுஷன். சொல்லுங்கள், திரும்ப 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 அவரை நினைக்கும் போதெல்லாம் இவர் நல்ல சாந்தமான மனுஷன், இவர் நல்ல பக்திமான், இவர் ஒரு நல்ல அன்பான ஒரு மனுஷன் அப்படின்னு பேசும்போது நினைக்கும் போது ஒவ்வொரு டைமும் அந்த உணர்வுகள் நமக்கு
உள்ளர அனுபவம் ஆகிட்டு இருக்கு. ஒரு மோசமான சில ஆட்களை பார்க்குறோம், ஒரு கோபம் உள்ளவர்னு பார்க்குறாங்க, இந்த ஆள் சரியான சிடுமூஞ்சி, இந்த ஆள் சரியா எரிஞ்சு விழுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பற்றி நினைக்க நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா, அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அங்கேருந்து பக்கத்தில் பிள்ளை வந்து அம்மா அம்மா எனக்கு இந்த இது வேணும் மாதிரி டிப்பா அந்த பக்கம் அந்த அந்த சிடுமூஞ்சியோ அந்த முன்கோபமோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து கேட்டாங்கன்னா அதனுடைய பிரபாவங்கள், அதனுடைய இதுகள் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த சிடுமூஞ்சித்தனம், அந்த முன்கோபத்தனம் எல்லாமே நமக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்கிட்டையும் என்ன நல்லது இருக்கோ அதை பார்க்க ஆரம்பிக்கணும். இது ஒண்ணு. அதே சமயம் நம்ம கிட்ட நல்லதுகள் இருந்துச்சுன்னாலும் அதை காட்டணும், இல்லைன்னாலும் அதை மறைச்சிட்டு நல்லதா காட்ட ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணோம்னா நமக்கு நல்ல பேர்கள் கிடைக்கும். கடைசியா ஒரு பெரியவர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவங்க பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு, எப்பா எல்லாரும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அதை காப்பாத்துங்க, அதே மாதிரி நீங்களும் நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓன்னு எல்லாரும் மண்டையாட்டிக்கிட்டானுங்க. இவர் சொன்னது நல்ல பேரை எடுக்கணும்னு சொல்லிட்டு, அவனுங்க நினைச்சுக்கிட்டது நல்ல பேரை எடுத்துடணும்னுட்டு.